அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். அன்புமணி வாயிலிருந்து இதை நீங்க ஒத்துக்கலன்னா எழுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அன்புமணி ராமதாஸ் குறித்து ராமதாஸ் அவர்களின் பகீர் குற்றச்சாட்டு. பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கே ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. பாஜக சேர வேணான்னு அப்பவே சொன்னு அடுத்தடுத்து பல புகார்களை தெரிவிச்சிருக்காங்க. அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா எழுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு தொடைய பிடிச்சனால சௌமியா இந்த பக்கம். அப்புறம் வேற வழி இல்லாம அப்புறம் நாம நடந்தது சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கே ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு. காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாம நடக்குது. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேவை, அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்துல செய்தியாளர்களை சந்திச்ச ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் குறித்து அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இது சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில அதிமுக சேருங்கன்னு சொன்ன ஆனா அன்புமணியும் சௌமியாவும் தான் பாஜக சேரணும்னு அழுதாங்க. அதிமுக சேர்ந்திருந்தா கூட 3-4 இடங்களாவது கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு.